இயேசு கிறிஸ்து முஸ்லிமா? அநேக அரைகுறை இஸ்லாமியர்கள், அரைகுறை மட்டுமல்லாமல் தங்களை தாங்களே அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அரைகுறை இஸ்லாமியர்களும் கூட இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தலை குனிந்து வழங்கினார், அதனால் அவர் ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ உண்மையிலே இயேசு கிறிஸ்து முஸ்லிமா? முதலாவது, இந்த முஸ்லிம் என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 7வது நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் உபயோகிக்கப்பட்டது. அப்போ முதலாவது நூற்றாண்டில் வாழ்ந்த இயேசு எப்படி ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் முழு குரானையும் வாசித்து பார்த்தால் அங்கு இயேசு ஒரு முஸ்லிம் என்று எங்குமே குறிப்பிடப்படவில்லை. குரான் 2:62 மற்றும் 5:69 வாசிக்கும் பொழுது அங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அப்ப முதலாவது நூற்றாண்டில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து, அதாவது அவர் மூலமாகத்தான் கிறிஸ்தவமே தொடங்கப்பட்டுள்ளது. அவர் எப்படி ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? வரலாற்றின் அடிப்படையில் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து ரோமானிய பேரரசின் கீழ் உள்ள இஸ்ரேலில் பிறந்த ஒரு யூதர். அவர் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்நாள் முழுவதும் யூத பழக்க வழக்கங்களையே, யூத மதத்தையே பின்பற்றி வந்தார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா இஸ்லாத்தில பாத்தீங்கன்னா 5 மத கடமைகள் இருக்கிறது. அதை செய்தாதான் ஒருவன் சொர்க்கத்திற்கு கூட போக முடியும் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். அதாவது முதலாவது கல்மா, 2வது நமாஜ் படிக்க வேண்டும், 3வது உபவாசம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு மாதம் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் என்ற பெயர்ல நைட்டு ஃபுல்லா சாப்பிடுறது. ஸோ அதுதான் அவர்களுடைய உபவாசம். அது மட்டும் அல்லாமல் ஹஜ் செல்ல வேண்டும், 5வது ஏழைகளுக்கு உதவ வேண்டும். இந்த காரியங்கள் செய்தாதான், அதாவது இந்த கிரியைகள் செய்தாதான் அவர்கள் சொர்க்கத்தில் செல்ல முடியும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? ஒருவன் கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாது. இது எல்லாமே தேவனுடைய ஈவு, தேவன் கொடுத்த கிருபையினால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்று இயேசு கிறிஸ்து கிளியராக சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் இஸ்லாத்திற்கு எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்துல இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகிற இஸ்லாமியர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் இஸ்லாத்திற்கு எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், அவரை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள்.